யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நாம் சேர்ந்து படிக்க போகிறோம். படிக்கலாமா? சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3. பின்னும் யோசுவா எரிகோவின் தன் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்திற்கு போய், நீ எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தார். 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சேர்ந்து படிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். இப்பொழுது பாலும் தேனும் உள்ள தேசத்திற்கு வந்து விட்டார். ஆண்டவர் பாலும் தேனும் உள்ள தேசத்துக்கு உனக்கு கொண்டு போவேன்னு சொன்ன மனுஷன் அந்த ஆளு இறந்துட்டார். ஆனால் கேட்ட மனுஷன் உள்ளே பிரவேசித்தான். புரியுதா? புரியலையா? அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னார் ஆண்டவர் ஒரு மனுஷன் கிட்ட, நான் உன்னை கொண்டுட்டு போவேன்னு சொன்னார். ஆனா நேரம் வந்த பொழுது கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இன்னொரு நாள் நான் சொல்றேன், இன்னொரு நாள் அதை நான் பேசணும்னு விரும்புறேன். மோசையை கர்த்தர் திடீரென்று எடுத்துக்கிட்டார். அது ஏன் எடுத்தாருன்னு இன்னொரு நாள் நான் சொல்லுகிறேன். ஆனா அவனோட இருந்த யோசுவாவின் தான் காலை தொடும்படியாய் உள்ளே பிரவேசிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள அவன் உள்ளே பிரவேசிக்கிறான். இப்பொழுது இந்த யோசுவா முன்னேறி செல்லணும். முன்னேறி போகிற நேரம் தான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படியே முன்னேறி போய் கொண்ட நேரம் தான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது போதும் என்னாச்சு? யோசுவா பக்கத்துல நிக்கிறாப்புல, போய்கொண்டே இருக்கிறாப்புல. அவர் கண்ணில் தெரியுது. என்ன தெரியுது? எரிகோவை தெரியுது. எரிகோவுக்கு பக்கத்துல இருக்கிறான் இருக்கு, எரிகோவுக்கு வெளியே இருக்கிறார். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். என்ன தெரியுது? எரிகோ தெரியுது. ஆனா எரிகோக்குள்ள என்ன பண்ண முடியல? போக முடியல. எரிகோக்குள்ள போக முடியல. எரிகோ பார்க்கிறதுக்கு தெரியுது, ஆனா எரிகோக்குள்ள போக முடியல. ஆண்டவர் சொன்னார், நீ போவேன்னு சொன்னார். ஆனா உள்ளுக்குள்ள போக முடியல. நிற்கிறார். ஆண்டவரே, என்னடாது? சில வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாத இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். புரியாத இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். யாருமே உங்களுக்கு தெரியாது, திடீரென்று கர்த்தர் நிறுத்துவார். நிறுத்துற நேரம் சோர்ந்து போயிடாத, துக்கப்படாத. காரணம் ஏன் தெரியுமா? அவன் எரிகோக்கு அருகையில் அவன் நின்ற பொழுது திக்கு அப்படியே நிக்கிற. ஆண்டவரே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலப்பா. I don't know what is going to happen. இது புது வழியா இருக்கிறது. நான் கடந்து வந்த பாதை அல்ல, இது ஒரு புது பாதை. அந்த நேரத்தில் என்ன நடந்ததா? அதே 13ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் படிங்க பார்க்கலாம். இதோ படிங்க பார்க்கலாம். ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றான். நின்று இப்படி போய் கொண்டிருக்கிறாரு. திடீர்னு ஒரு ஆளை பார்க்கிறான். வந்து இப்படி நிக்கிறான். யோசுவா அங்க நிக்கிறாரு. யோசுவாக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆள் நிக்கிறாரு. இந்த ஆள் எப்படி நின்னாரா? உருவின பட்டயம் அவர் கையில் இருக்கிறது. அவன் கையில ஒரு உருவின பட்டயம் இருக்கிறது. எதிர்த்து நிக்கிற ஆள் இடத்துல பார்த்த உடனே கையில பட்டயம் இருக்கிறத பார்த்த உடனே யோசுவா, இவர் யாருன்னு தெரியலையே, கேட்கிறார். நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். புதுசா இருக்க ஆள் யாருன்னே தெரியல. தனியாய் நிற்கிறார்.
நீர் யார் என்று தெரியல. கேட்கிறார், நீர் எங்களை சேர்ந்தவரா அல்லது கையில வேற என்ன வச்சிருக்கிற? பட்டயத்தை வச்சிருக்கிற. அப்பதான் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 14ஆம் வசனம். அதற்கு அவர், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அதற்கு அவர், அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். சொல்லுகிறார், உருவின பட்டயத்தோட நிக்கிற அந்த மனுஷன் யார் தெரியுமா? ஒரு மனுஷன் அல்ல, தேவனே கீழே இறங்கி யோசுவாவுக்கு முன்பதாக அவர் நிற்கிறார். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம் இந்த காலை நேரத்தில். ஹல்லேலூயா. முதலாவது, உன் விசுவாச வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, ஒரு ஜெயத்தின் வாழ்க்கையில, முதலாவது உங்க வாழ்க்கையில் ஜெயம் வேண்டும் என்றால் உங்களுக்கு முன்பதாக யார் நிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, யார் நிக்கணும்? ஆண்டவர் இல்லாம ஒரு பாதையை, ஒரு உங்களுடைய பாதையை நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஆண்டவர் இல்லாம உன்னுடைய வாழ்க்கை பாதையை நீ ஆரம்பிச்சிடாத. யோசுவா சொல்லுகிறார், யோசுவா, ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள்லாம் சொல்லிட்டாரு, நான் உனக்கு கொடுப்பேன்லாம் சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒவ்வொரு காரியத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பதாக நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இங்க யோசுவா நிற்கிறார். ஆண்டவரே, யோர்தான் நதி, ஓகே அது முடிஞ்சிருச்சுப்பா. இப்ப இது அடுத்தது என்னது? எரிகோ. திரும்ப சொல்றேன், உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல போயிடாதீங்க வாழ்க்கைய. உங்க எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விடும். குறிப்பாய் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விடும். எனக்கு தெரியாதா மோசே வாழ்க்கையை கெடுத்தது என்ன தெரியுமா? என்னது? அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். மோசே வாழ்க்கையை அவனால வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ளுக்குள்ள போக முடியாம இருக்கிறது காரணம் என்னன்னா, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடி பண்ணது நான் திரும்ப பண்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு முன்பதாக போய், தேவரீ நீர் என்ன சொல்லுகிறீ? சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உனக்கு முன்பதாக போக வேண்டும். முதலாவது சொல்லுகிறார், யோசுவாவே, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய, உன் வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேணும்னா உனக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் நிற்க வேண்டியது யாரு? ஜெயத்தை வச்சிராத, ஜெயம் கொடுக்கிற தேவனை வை. Keep the God of victory before you start your journey. சொல்லுகிறார், உருவின பட்டயத்தோட நிற்கிறார். நீ யார்பா? இன்னைக்கு சொல்றேன், நீ அறியாத பாதையில 2024ஆம் வருஷத்துல இந்த 7வது மாதத்துல நீ போகும் பொழுது சில அறியாத பாதைகள் நீ போவ, சில அறியாத சூழ்நிலைகள் நீ போவ. ஆனாலும் அங்கே அறியாத நபராய் என் ஆண்டவர் உனக்கு வந்து உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க நல்லா தான் கையை தட்டுங்க. சொல்லி வரக்கூடாது. புது பாதைகள், புது சூழ்நிலைகள், புதுசு. மறந்துடாதீங்க, ஒருத்தர் நிற்கிறாரு, சேனைகளின் கர்த்தராகிய சேனைகளின் அதிபதியாய் நான் வந்து நிற்கிறேன். முதலாவது யார் இருக்கணும்? ஆண்டவர் உன் முன்பதாக நிற்கணும். இரண்டாவது சொல்லுகிறார், அதை வசனத்தை படிக்கலாமா? 14ஆம் வசனம். அதற்கு அவர், அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது நான் வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா, அப்பொழுது நல்லா கேட்டுங்க, சேனையின் அதிபதி வந்தேன் என்று சொன்ன உடனே அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்கணும்னா, யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ யுத்தங்களை சந்தித்திருக்கிறார். 40 ஆண்டு காலங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளை சந்தித்தார், எத்தனையோ நபர்களை பார்த்தார், எத்தனையோ காரியங்களை தன்னுடைய கைகளில் செய்து முடித்திருக்கிறார். ஆனா இப்ப எரிகோவின் காரியம் முன்பதாக நிற்கிறது. திடீரென்று ஒரு மனுஷன் நிற்கிறார், உருவின பட்டயத்தோடு நிற்கிறார்.
அவர் சொல்லுகிறார், நான் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உடைய சேனை அதிபதியா இருக்கிறேன்னு சொன்ன உடனே பைபிள்ல போட்டிருக்கு, யோசுவா அப்படியா, வா 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 வா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்லிருக்கு பைபிள்ல? அவன் என்ன பண்ணானா, முகங்குப்புற விழுந்து, முகங்குப்புற விழுந்து, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் என்னைக்கு தேவ சமூகத்துல முகம் குப்புற விழுகிறோமோ, தேவன் நமக்காக காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். முகம் குப்புற விழுந்து நீ என்னைக்கு முகம் குப்புற விழுகிறாயோ, நீ என்னைக்கு நம்மை எளியவனாகவும் சிறியவனாகவும் நம்ம தேவ சமூகத்தை நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். யோசுவா சொல்லுகிறார் முகம் குப்புற. இரண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ முழுமையாய் தேவ சமூகத்தில் சரணடைய வேண்டும். Surrender yourself before the Lord. இரண்டாவது எழுதிங்க, சரணடைய வேண்டும். உங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு பெஸ்ட், உங்களுக்கு நல்லதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிலருக்கு சில நல்ல வீடு இருக்கலாம், சிலருக்கு நல்ல கார் இருக்கலாம், சில பேருக்கு நல்ல குடும்பம் இருக்கலாம், சிலருக்கு நல்ல ஹெல்த் இருக்கலாம், சிலருக்கு உங்களுக்கு சில பாடல் பாடுகிற வரங்கள் இருக்கலாம், சில பேருக்கு நல்ல அழகு இருக்கலாம், பணம் இருக்கலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தது யாரு தான்? ஆண்டவர். எல்லாவற்றையும் வைத்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நான் பெரியவன்னு சொல்லாம சாஷ்டாங்கமாய் விழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரணடைவது என்பது வெளியே இல்லைங்க, உள்ள நடக்கிறது. நீ வீட்டுல சாஷ்டாங்கமா விழுந்து நீ ஜெபம் பண்ணலனா நீ இங்க வந்து ஜெபம் பண்ண மாட்ட. வேதம் சொல்லுகிறது, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து நீ ஜெபிக்கும் பொழுது உன்னை அறியாமல் தேவன் உனக்காக ஒரு காரியத்தை செய்கிறார். அத முழுமையாய் ஒப்பு கொடுப்பது. கம்ப்ளீட்லி நத்திங் மீ நத்திங். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தீர்க்கதரிசியில் இவனை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாருமே இல்லப்பா. ஆனா யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவருடைய பாதரட்சியை கழற்றுவதற்கு நான் தகுதியே இல்லையா. அவர் பெருக நான் சிறுக. மூன்றாவது யோசுவாவின் புத்தகம். அதே யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அதற்கு அவர், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். சேர்ந்து படிக்கலாம். 15ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாமா? 15 எல்லாரும் சேர்ந்து 1 2 3 படிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் சில காரியங்களை கர்த்தர் கழற்றி போட சொல்லுவார். Be ready to do it. உனக்கு பிடித்த காரியம்தான், நீ விரும்புகிற காரியம்தான், நீ ரொம்ப நேசிக்கிற காரியம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, அது நீ ரொம்ப நேசிச்சாலும் பரவாயில்லப்பா, அது என்ன பண்ணு, கழற்றி போடு. இன்னைக்கு சொல்றேன், கேட்டுங்க, எழுதி வச்சுங்க உங்க டைரியில. நீ எதை ரொம்ப நேசிக்கிறையோ அதை ஆண்டவர் தொடுவார், இல்லைன்னா அதை கேட்பார், இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், எடுத்துருவார். நீ எதை ரொம்ப விரும்புகிறாயோ. ஒரு நாள் 100க்கு அதிபதி வந்து சொல்றான், என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். வேலைக்காரன் ஆக்சுவலி எங்க இருப்பான்? வீட்டில் இருப்பானா வெளியே இருப்பானா?
ஆனால் சொல்லுகிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலைக்காரன் என் வீட்டில் இருக்கிறான், என் வீட்டில் இருக்கிறான், அவன் ரொம்ப வியாதியாக இருக்கான். அவன் விசுவாசத்தை கர்த்தர் தொடுறதுக்கு, கர்த்தர் யாரை தொட்டார் தெரியுமா? வேலைக்காரனை கர்த்தர் தொட்டார். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றார், ஆபிரகாமே, உன்னுடைய ஒரே புதல்வன், உன் ஏக சுதன், நீ ரொம்ப நேசிக்கிறிய, கூட்டிட்டு எங்க வா, மோரியா மலைக்கு. உன் ஏக சுதன் நீ ரொம்ப நேசி, ஆண்டவரே நீர் தான் கொடுத்தீர், நான் தான் கொடுத்தவா. சரிவேளை ஆண்டவர் உன்னை தொடுவாரு, இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, கேட்பார் வான்னு. திடீரென்ற ஒரு நாள் எந்த ஆண்டவர் கொடுத்தாரோ கர்த்தர் அதை என்ன பண்ணாரு, எடுத்தார். வாழ்க்கையில சில காரியத்தை கர்த்தர் சொல்லும் போதே நீ கீழ்ப்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவா கிட்ட, யோசுவாவே உன் பாதரட்சியை நீ கழற்றி போடு. ஏன் தெரியுமா? நீ நிற்கிற பூமி எப்படிப்பட்ட பூமி? பரிசுத்தமான பூமி. மூன்றாவது, நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ளவராய் நிற்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். நான்காவது, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவனும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. உள்ளே வரல. ஒரு நிமிஷம் நாங்க நிக்கிறோம். இந்த 6வது மாசத்துல ஒரு சிலருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. இந்த 6 மாசம் ஓடிடுச்சு. பைபிள்ல போட்டிருக்கு, எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. என்ன பண்ணிருந்துச்சு? அடைக்கப்பட்டிருந்துச்சு. அடைக்கப்பட்டதுனால ஒருவனும் உள்ள போக முடியல. அன்னையோடைய வாழ்க்கை இப்படிதான் நீங்க மாட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. எரிகோல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, எரிகோ அந்த ஊர்ல ஒரு பெரிய என்ன இருந்துச்சு? மதில் இருந்துச்சு. என்ன இருந்துச்சா? நல்லா கேட்டுக்கங்க. என்ன இருந்துச்சு? ஒரு மதில். வால் வாஸ் தேர். இந்த மதில் எத்தனை நாள் ஆச்சு கட்டுறதுக்கு? ஒரு நாள் ராத்திரி கட்டிட்டாங்களா? ராத்திரி கட்டிட்டாங்களா? ஆஹா. இதை கட்டுறதுக்கு எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள், ஒருவேளை வருஷங்கள் கூட ஆயிருக்கலாம். பைபிள்ல போட்டிருக்கு, அந்த மதில்ல ரதம் கூட என்ன பண்ணுச்சான்? போச்சு. இவ்வளவு பெரிய காரியம் இருக்கே, இது எப்படி நடக்கும்? இவ்வளவு பெரிய காரியம் இருக்கே, இது எப்படி நடக்கும்? எப்பவுமே புரிஞ்சுக்கணும், எவ்வளவு பெரிய சவால்கள் இருந்தாலும் சரி, அதற்கு மேல ஒண்ணு இருக்கு. அது பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம். எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் சரி, அதற்கு மேல இருக்கிறது விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம தேவ சமூகத்துல பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு முன்பதாக இருக்கிற அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும் பொழுது அந்த மலை அவனுக்கு பெயர்ந்து போகுமாம் என்று மத்தேயுவிலே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நீங்க சொல்றதெல்லாம் ஈஸியா இருக்கு, ஆனா கஷ்டமா இருக்கு. இல்ல பழைய ஏற்பாடுல பாருங்களேன், எல்லாரும் விசுவாசத்துல வல்லவர்கள் ஆனார்கள். நான்காவது, நீ கர்த்தரை மாத்திர நம்பு. சொல்லுங்க பார்க்கலாம். யாரை மாத்திர நம்பு? சத்தமா யாரை மாத்திர நம்பு? நீ ஆண்டவரை மாத்திர நம்பு. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் எகிப்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் தனக்கு இருக்கிற திறமைகளை குறித்து மேன்மை ஆனால் நாங்களோ அப்படி இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். நான் நம்புறது குதிரையை கிடையாது. ஆக்சுவலி அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமில்ல? ஏன் தெரியுமா சொல்றாரு? நாங்கள் சிலர் குதிரைகளை நம்புறார்கள், சிலர் ரதங்களை நம்புறார்கள். அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய வல்லமை பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட எவ்வளோ குதிரை இருக்குது, எவ்வளோ இராணுவம் இருக்குது, அதில் தான் இருக்கும். அதனால தான் தாவீது
ஒரு ராஜாவாக இருக்கிற நேரத்தில் எதிரியா இருக்கிற ஆட்கள் கிட்ட குதிரை பெருசா இருந்துச்சு, ராணுவம் பெருசா இருந்துச்சு, ஆட்கள்லாம் பெருசா இருந்துச்சு, அவங்க வல்லமை பெருசா இருந்துச்சு. இவனை பார்க்கும்போது ரொம்ப குள்ளமா இருந்தா, ரொம்ப சின்னதா இருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அண்ணன் சொல்லுகிறார், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ராணுவம் பெருசா இருந்தாலும் சரி, தன் கையில எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் சரி, நான் நம்புகிற ஆண்டவர் சகலத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று அறிந்தார். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, நீ கர்த்தரை மாத்திரம் நம்பு. யாரை மாத்திரம் நம்பு? அதுவும் குறிப்பா சவால்கள் வர நேரம், சவால்களை பார்த்து நம்பிராதீங்க. சவாலை பார்த்து நம்பிராத. கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையை நம்பு. நான்காவது யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும், நல்லா கேட்டுக்குங்க, நல்லா கேட்டுங்க, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். அடுத்த வசனம், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும், நல்லா கேட்டுங்க, உன் கையில ஒப்பு கொடுத்தேன். ஆனா யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாரும். ஓகே, போறோம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். கேளுங்க, பட்டணத்தை சூழ்ந்து சூழ்ந்து என்னது? சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வா. அடுத்தது, இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். நீ எப்படி சுத்த, இப்படி என்ன பண்ணணும்? 6 நாட்கள் நீ செய்ய வேண்டும். 5வது ஒரு காரியம் சொல்லுகிறார், நீ ஆண்டவரை நம்பிட்டு மாத்திரம் இருக்கிறது முக்கியம் இல்ல தம்பி. நீ ஆண்டவரை நம்பிட்டு இருக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்ல. நீ நம்புகிற காரியத்திற்கு சில கிரியையை நீ செய்ய வேண்டும், சில வேலையை செய்ய. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுப்பேன், ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. என்னது? 3ஆம் வசனம் போட்டிருக்கிறது, நீங்கள் அனைவரும் அந்த பட்டணத்தை. நான் உனக்கு கேட்கிறேன், ஏன் சொன்னார்? ஏன் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் அங்க போய் சுத்தணும்னு ஏன் ஆண்டவர் சொல்றார்? ஏன் ஆண்டவர் சொன்னார்? இன்னும் கொஞ்சம் அப்படியே போட்டுமா? ஆண்டவர் சொல்றார், மோசே கிட்ட, ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றார், ஆபிரகாமே, நான் உனக்கு சொன்னதை நான் செய்வேன், ஆனா நீ என்ன செய்யணும்? தேசத்தினுடைய நீளத்தையும் அகலத்தையும் என்ன பண்ண? நீ நட, சுற்றி நட. பைபிள்ல போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து நன்மை செய்தவராய். அப்ப எல்லா வார்த்தையிலும் பாருங்களேன், என்ன வார்த்தை வருது? பவுல் தன் பிரயாணத்துல பைபிள்ல போட்டிருக்கு, அவன் கர்த்தருக்காக அநேக பிரயாசங்கள் பட்டாலும் அவன் சுற்றி தெரிந்தான். எல்லா தாய்மார்கள், எல்லா தகப்பன்மார்கள், நான் திரும்ப சொல்றேன், தேவன் உங்களுக்கு சில காரியங்களை கத்த சொல்லியிருக்காரா? உட்கார்ந்துட்டு அப்படியே தோத்துறோம் ஆண்டவரே, தோத்துறோம் ரைட் எல்லாம் சொல்லல. ஆனால் தேவன் சொன்ன காரியத்திற்கு சுற்றி திரிய வேண்டிய, சுத்தி இருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சுற்றி திரியணும்? ஏன் சுற்றி திரியணும் தெரியுமா? கர்த்தருடைய மகிமை வரணும்னா கர்த்தருடைய மனுஷர்கள் அங்க நடக்கும். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும், அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காளங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று என்ன பண்ணானா? சொல்லி நல்லா கேட்டுங்க. ஆண்டவர் எதையெல்லாம் யோசுவா கிட்ட சொன்னாரோ, யோசுவா அதை என்ன பண்றான்? ஜனங்களுக்கு 3 வார்த்தை கேட்டுங்க. 3 வார்த்தை அத்தனை பேருமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயம் என்றும்னா, யோசுவாவுக்கு தேவன் 3 கருத்து சொல்லுகிறார். நீ என்ன பண்ணு? சொல்லு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு. அதே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். 10ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள்.
உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். இரண்டாவது சொல்லுகிறார், யோசுவாவே நீ எப்படி இரு, அமைதியாயிரு, மௌனமாயிரு. 3 காரியம் சொல்றாரு. சொல்ல வேண்டியதை சொல்லு, அடுத்தது மௌனமாயிரு, அடுத்தது என்ன, நீ மௌனமாயிரு. அடுத்தது ஒன்று சொல்லுகிறார் 16ஆம் வசனத்துல, 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காளங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரி, ஷவுட். ஆங்கிலத்தில் 3 வார்த்தை இருக்கும், ஸ்பீக், சைலண்ட் அண்ட் ஷவுட். நீ எங்க அமைதியா இருக்கணுமோ என்ன பண்ணு, நீ அமைதியா இரு. எங்க பேசணுமோ அங்க பேசு. 7வது கடைசியா நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஹல்லேலூயா. 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். என்னது? 7ஆம் நாளிலே 7 தரம். ஓகே, கேட்டுங்க ஒரு நிமிஷம். ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றாரு, யோசுவாவே உனக்கு ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பர். என்ன நம்பரு? சத்தமா சொல்லுங்க, என்ன நம்பரு? 7. எந்த அதிகாரத்துல சொல்றாரு சொல்லுங்க? 6வது அதிகாரத்துல சொல்றாரு. நீ எதை பார்த்துக்கிட்டு? 7 பார்த்துக்கிட்டு. காரணம் 7 நீ முடிக்கும் பொழுது அலங்கம் விழும். இப்ப நம்ம எந்த மாசத்துல இருக்கோம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ 7வது மாதத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இரு. நான் சொன்னதை மாத்திரம் நீ செய், அலங்கங்கள் இடிந்து